அன்பின் பரலோக பிதாவே, நன்றி சுவாமி. தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள், அதிகாரிகள் இவர்கள் எல்லாரும் ஒரு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆவிக்குரிய எந்தவித கட்டுகளும் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்களை விடுதலையாக்கும். தேச தலைவர்களுக்கு சமாதானத்துடன் வாழ்ந்து அவர்கள் எங்களுக்கு நல்வழியை காட்டும்படியாக நல்லபடியாக ஆளுகை செய்யும்படியாகவும் தேசத்தின் ஜனங்களை நல்வழியில் ஆளுகை செய்யும்படியாக கிருபை செய்ய சுவாமி. அவர்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், உடை தெரியப்படட்டும். அவர்கள் விடுதலையாய் தேச தலைவர்கள் விடுதலையாய் அவர்கள் தங்கள் காரியங்களை நடப்பிக்கட்டும். எந்தவித கட்டுப்பாடுகளும் எந்தவித பொல்லாத தவறான மனிதர்களின் ஆளுமையும் தேச தலைவர்கள் மேல் இல்லாதபடிக்கு அவர்களை விடுதலையாக்கி சுதந்திரமாய் நல்வழியில் அவர்கள் நீதியின் பாதையில் தேசத்தை ஆளுகை செய்ய செய்தோம். எல்லாவித பொல்லாத இருளின் கிரியைகளையும் அவர்களை விட்டு அகற்றி போதும். கர்த்தாவே ஆசீர்வதிக்கும், பலப்படுத்த சுவாமி. தேச தலைவர்களுக்கு சமாதானத்தை தரும். அவர்கள் உள்ளத்தில் சமாதானம் இருக்கட்டும். அவர்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத இருளையும் அகற்றி போட சுவாமி. அந்த இருள் எல்லாம் அகற்றி போடப்படட்டும். அவர்கள் விடுதலையாய் அவர்கள் தங்கள் காரியங்களை செய்யட்டும். அவர்கள் நீதியின் பாதையில் தேசத்தின் வழி நடத்தட்டும். அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு செயல்களும் நன்மைக்கு எதுவாய் ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் பயப்படும் காரியங்களாய் நல்வழியாய் நீதியின் பாதையில் அவர்கள் நடத்த செய்யும். பயனுள்ள செயல்களை செய்ய முடியாத நீர் அவர்களை ஆளுகை செய்து வழிநடத்தும். சர்வதிகாரிகளிலே ஆண்டவரை தேசத்தின் தலைவர்கள் விடுதலையாய் இருக்கும் போது அவர்கள் மனநிலை ஆரோக்கியமாய் இருக்கும் பொழுது அவர்கள் மனம் நிம்மதியுடன் செயல்படும் பொழுது தேசம் சுவாமி. அவர்கள் செயல்கள் தேச ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சுவாமி. கிருபையாயிருக்கும் சுவாமி. சமாதானம் தரும். தேசத்தின் தலைவர்களுக்கு நீதியின் மேல் பசிதாகத்தை ஏற்படுத்தும். நீதியையும் நியாயத்தையும் கற்று தேர்ந்தவர்களாய் மாற்றும். நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. எல்லா வல்லமை மகிமையும் சோதனையும் பலமும் வல்லமையும் என்றென்றைக்கு ராஜாதி ராஜா யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாறனாக